மக்களே பாருங்கள், என்னென்னா நம்ம வீட்டு நாத்திர மரத்தில் பாருங்கள் எவ்வளோ நாத்திரங்க வந்து கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள். இதுக்கெலாம் என்ன காரணம்னா பார்த்தீங்கன்னா, எதுக்காக நம்ம வீட்டு நாத்திர மரத்தில் இவ்வளோ கொத்து கொத்தாக நாத்திரங்க காய்ச்சிருக்குன்னா, நம்ம ஆயா வந்து நாத்திர மரத்துக்கு கீழே வந்து ஆட்டோட சாணி மாட்டு சாணி எருவெல்லாம் ஏற்றி கொட்டுறாங்க. அந்த மரத்துக்கு கீழே அந்த வேரில் படுற போல் அப்படி போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்றாங்க. அப்போ தான் வந்து மரத்தில் வந்து ஏகப்பட்ட நாத்திரங்க எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள். ஆயாவே வந்து என்கிட்டே சொன்னாங்க, மரத்துக்கெல்லாம் வந்து உரம் போடணும், உரம்லாம் போட்டால் தான் தம்பி நல்லா வந்து காய் ஆய்க்குன்னு. நம்மள வந்து உரம் வாங்குற அளவுக்கு நம்மள்ட்ட காசு கிடையாது கையில். அதனால ஆயா என்ன பண்ணுறாங்க, ஆட்டு சாணி மாட்டு சாணி அது எல்லாத்தையும் பொறுக்கிட்டு வந்து ஆட்டு சாணி மாட்டு சாணி எல்லாத்தையும் அழுட்டு வந்து பாருங்கள், இந்த நாத்திர மரத்துக்கு கீழே வந்து எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? ஆட்டு சாணி மாட்டு சாணியும் இந்த நாத்திர மரத்துக்கு கீழே வந்து போட்டிருக்காங்க. அப்படி போட்டதுனால தான் வந்து நம்ம நாத்திர மரத்தில் வந்து எவ்வளோ நாத்திரங்க பாருங்கள், கொத்து கொத்தா எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள். இதை போல் உங்கள் வீட்லேயும் காய்க்குமா மக்களே? மறக்காமல் நீங்களும் வந்து ஆட்டு சாணி மாட்டு சாணி வைங்க, எரு. இதை நீங்கள் காசு கொடுத்து கூட வாங்க தேவையில்ல. உங்கள் வீட்டில் இருக்கிற மாடும் ஆடும் சாணி போட்டாலே போதும். அந்த சாணியை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மரத்துக்கு அடியில் வேரில் கொட்டினாலே போதும். உங்கள் நாத்திர மரத்தில் ஏகப்பட்ட காய் காய்க்கும். நாத்திர மரம்னு இல்லை, உங்கள் வீட்டில் என்னென்னலாம் மரம் இருக்கோ, மரம் செடி கொடி எல்லாத்துக்குமே சரி, அந்த எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இதை போல் எரு கொட்டினா போதும். உங்கள் வீட்டு மரத்துலேயும் இதை போல் நாத்திரங்க கொத்து கொத்தாக காய்க்கும் மக்களே. அதே மாதிரி தான் பாருங்கள், எவ்வளோ கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள். பாருங்கள், ஆப்பிள் மாரி எதையோ காய்ச்சிருக்கு பாருங்கள் நாத்திரங்க, கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு மக்களே. பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? அது இல்லாமல் முந்தானத்து என்ன பண்ணிச்சு, ஒரு குரங்கு வந்து நாத்திர மரத்தில் ஏறி நாத்திரங்காயெல்லாம் உலுக்கி கீழே எப்படி போட்டு வச்சுருக்க பாருங்கள் நாத்திரங்காயை. பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? நாத்திரங்காயை பாருங்கள், ஒரு குரங்கு வந்து நாத்திரங்காயை பிச்சு வேஸ்ட்டாக அப்படியே பிச்சு போட்டு போயிடுச்சு. அது தின்னாலும் பரவாயில்ல, மனசு ஆறி இருக்கும். தின்னாமலே அங்கேயும் இங்கேயும் மூளை ஏகப்பட்ட நாத்திரங்காயை பிச்சு வேஸ்ட்டாக அப்படியே போட்டு போயிடுச்சு மக்களே குரங்கு. பாருங்கள், எவ்வளோ நாத்திரங்காய் காய்ச்சிட்டு போகிறாங்க கொத்து கொத்தா. பச்சையாக இருக்கிறதுனால உங்களுக்கு சுத்தமாக தெரியல. அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஏகப்பட்ட நாத்திரங்காய் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் சின்ன மரம் வந்தாலும் சரி, அந்த சின்ன மரத்தில் நல்லா காய் வைக்கணும்னா இதை பாருங்கள், ஆட்டு சாணியும் மாட்டு சாணியும் மரத்துக்கு வேரில் அப்படியே சுற்றி கொட்டி விடுங்க. சுற்றி கொட்டி விட்டுட்டு கொஞ்சோண்டு அதுக்கு தண்ணி ஊற்றினா போதும், சூப்பராக காய் வைக்கும் எல்லா மரமே சரி. நிஜமாக தான் மக்களே. பார்க்காம நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் எந்த செடியாக இருந்தாலும் சரி, ஆட்டு சாணி மாட்டு சாணி எரு வெள்ளி வைங்க மக்களே. பாருங்கள், அது என்னன்னு தெரியுதா? அதான் வந்து கச்சா, மீன் பிடிக்கிறதுக்கு வந்து கச்சா. இப்போ வந்து வாய்க்காலில் தண்ணி வரல, இன்னும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் வாய்க்கால் நல்லா தண்ணி செம்மையாக வரும் அதிகமாக. அப்போ வந்து இந்த கச்சா வச்சு தான் நாங்கள் வந்து மீன் பிடிப்போம். அப்பயும் நான் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன், பாருங்கள் மறக்காமல். சரியா மக்களே? பாய், see you.